திருச்சிற்றம்பலம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் சிவாலயம், சோமநாத பெருமான் ஆலயம். இந்த காரைக்கால் அம்மையாருக்கு தனி சந்நிதி உண்டு. இந்த பதிவில் காரைக்கால் அம்மையார் முழு வரலாறும் இந்த ஆலயத்தோட அரிய ஆன்மீக தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரைக்கால் அம்மையார் 3 பெண் ஆண்மார்களில் ஒரு பேர், அதுவும் மூத்தவர். கைலை மலையில் காலால் நடக்காமல் கையிலாலே நடந்து சென்றவர். சிவருமானே அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். காரைக்கால் மாநகரில் பிறந்ததுனாலையும் சிவருமான் அம்மையே என்று அழைக்கப்பட்டதுனாலையும் காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெற்றவங்க. உங்களுடைய அவதாரத்தலம் இந்த காரைக்கால், முக்தித்தலம் திருவாலங்காடு. இந்த காரைக்கால் அம்மையார் இசைத்தமிழால் இறைவனை பற்றி முதலாக பாடியவர். தமிழுக்கு அந்தாதி எனும் இலக்கண முறை அறிமுகம் செய்தவர். அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம், திரு இரட்டைமணி மாலை போன்ற நூல்களை தந்து சைவத்தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியம். இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இளமை காலமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, முற்காலத்தில் காரைவன அறியப்பட்ட நகர் தான் இந்த காரைக்கால். கடலோரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அருமையான நகரம். இந்த நகரில் தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறக்கிறாங்க. உங்களோட இயற்பெயர் புனிதவதி. சிவ வழிபாட்டில் சிறந்து வளர்றாங்க. சிவருமான் மீது ஆழ்ந்த பக்தி. உங்கள் இல்லறத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா, உங்களுடைய அழகுலையும் அன்பையும் பண்பையும் தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து ஊரான நாகப்பட்டினம், அங்கே நீதிபதி என்ற வணிகருடைய மகன் பரமதத்தனுக்கு திருமணம் பேசி முடிக்கிறாங்க. திருமணம் நல்லபடியாக இனிதே முடிஞ்சு போயிடுது. இந்த காரைக்கால் அம்மையார் தகப்பனார் பொண்ணை பிரிய மாட்டாது, இந்த காரைக்காலிலே வீடு பிடிச்சி கொடுத்து அங்கேயே மருமகனுக்கு தொழிலும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அங்கேயே வச்சுக்கிறாங்க. இவ்வாறு இருக்க சிவருமான் கருணாமூர்த்தியாக, அந்த கருணாமூர்த்தி கைலாயத்திலிருந்து பூலகத்துக்கு வர சோதிக்க காரைக்கால் அம்மையார். சிவருமான் 14 லோகத்தின் அதிபதி, மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர், தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன், அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்டவர்களில் அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன், பிரம்மன் தலைகிள்ளியவர், காமனை எரித்தவர், காலனை காலால் உதைத்தவர், அந்தகாசுரனை அழித்தவர், ஜலந்தரனை வதைத்தவர், முப்புறங்களையும் எரித்தவர், அயனும் ஆளும் அறியா அழலுருவாய் நின்றவர், கங்காளர், கைலை மலையாளர், காணப் பேராளர், மங்கை பங்காளர், திரிசூல படையாளர், விடையாளர், தீயினும் வெய்யர், புனனினும் தண்ணியர், சேயினும் நல்லர், தாயினும் நல்லர், கருணாமூர்த்தி. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி பூலோகத்துக்கு வரார் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு. அதே சமயம் பரமதத்தன் வியாபாரத்துக்கு கடைக்கு போயிருக்கிறேன். இப்போ ஒரு வியாபாரி 2 மானிகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறார். அந்த மாங்கனிகளை வேலையாட்கள்கிட்ட கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். அதே சமயத்தில் சிவனடியார் ரூபத்தில் சிவருமானும் வந்துடுறார். உணவு வேண்டி வந்து நிற்கிறார். அவரை வரவேற்று அமர செய்கிறார் அம்மையார். மதிய உணவு தயாராக இல்லாதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, தயிர் கலந்து அன்னம் படைத்து அத்துடன் தன் கணவன் கொடுத்து அனுப்பிய மாங்கனியில் ஒன்றை தந்து உபசரிக்கிறாங்க. அதே சமயத்தில் மதிய உணவிற்கு வீட்டிற்கு பரமதத்தனும் வந்துடுறார். பல வகை பதார்த்தங்களோட அன்னம் பரிமாறப்படுது. சிவனடியாருக்கு படுத்தது போய் மீதி இருந்த மாங்கனியும் அவருக்கு வைக்கிறாங்க. மாங்கனியுடைய சுவை நன்றாக இருக்க இன்னொரு மாங்கனியும் கொண்டு வாங்குறார். சிவதரியா திகைத்த அம்மையார் சமையலுக்கு சென்று கருணாமூர்த்தியாக சிவருமான்கிட்ட வேண்டாங்க. சிவருமான் மாங்கனி கையில் கிடைக்கும்படி செய்கிறார். அதை கொண்டு வந்து அறிஞ்சு வைக்கிறாங்க. முன்னோட சுவை அதிகமாக இருக்குது, தேவாமிர்தமாக இருக்குது. இது வரைக்கும் வாழ்நாளில் இப்படிப்பட்ட சுவையான மாம்பழத்தை தின்னதே இல்லை. இது ஏது, இது உண்மையை சொல்லு அப்படிங்கிறார். அம்மையார் நடந்ததை கூற அக்காரணத்தை பரமதத்தன் நம்ப மாட்டார். என்ன நீ சொல்கிற, சிவருமான் கொடுக்குறதாவது எங்கே மீண்டும் வர வச்சு காட்டு உண்மைனா அப்படிங்கிறார். இப்போ அம்மையார் சிவருமானை மறுபடியும் வணங்கி வேண்ட மாங்கனி கையில் வந்து கிடச்சி மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்து அவருக்கு திடுக்கிட்டு போயிடுது, உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், சாதாரண பெண்மணி கிடையாது, தெய்வ பெண்மணி, இந்த பெண்ணோட இனிமேல் நம்ம இல்லற நடத்த முடியாது. மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன பண்ணுறார், வியாபாரம் செய்வதோல பாண்டிய நாட்டுக்கு புகுந்துடுறார். புகுந்து மற்றொரு பெண்ணை மனமுடித்து அங்கேயே சில காலம் வாழ்கிறார். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரே வைக்கிறாங்க. இப்போ பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருக்கு உறவினர் மூலமாக தெரிய வருது. இப்போ வணிகர்கள் மூலம் தெரிய வந்தோன்னே வணிக குடும்பத்தில் சேர்ந்தனால பாண்டிய நாட்டை நோக்கியெல்லாம் புறப்பட்டு போகிறாங்க குடும்பமாக. அப்போ பரமதத்தன் இருக்கும் நகருக்கு வெளியே ஒரு இடத்துல தங்கியிருந்து தான் வந்திருக்க செய்தியை பரமதத்தனுக்கு ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்புகிறாங்க. தன்னை தேடி வந்த மனைவி கண்ட பரமதத்தன் அவர் தெய்வமாக வணங்கி தன் 2வது மனைவி மகளோட காலில் அப்படி சாஸ்தாமாக விழுந்து வணங்குறார். இவருக்கு திடுக்கிட்டு போயிடுது. காரைக்கால் அம்மையாருக்கு என்னது இது, கணவனர் ஒரு பெண்ணோட குழந்தையோட வந்து வணங்குறாரு. உண்மையை தெரிஞ்சுக்கிறார். இப்போ கணவருக்காக தாங்கியிருந்த உடலை நீங்கள் இறைவனை போற்றுகின்ற பேய் வடிவத்தை அடியனுக்கு கொடுக்க வேண்டாங்க. இவ்வளோ நாள் அழகு திருமணியை தாங்கியிருந்தாங்க கணவனுக்காக, இனிமேல் தேவையில்லை, இனிமேல் நமக்கு இறைவன் தான் எல்லாமே. இப்போ இறைவரை போற்ற நமக்கு பேய் வடிவம் தான் நமக்கு சிறந்ததுன்னு இறைவனை வேண்டி வாங்கிக்கிறாங்க அந்த பேய் வடிவத்தை.
அவ்வாறாக அவங்க வாங்கிய உருவம் எப்படி இருக்கான்? கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுக்கண் வெண்பர் குழி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நின்று பரடுயர்னில் கணைக்காலோர் பெண்பேய் தங்கி அலறி உளுருகாட்டில் தாழ்சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பன் இடந்திரு ஆலங்காரேன்னு சொல்லிட்டு திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதியில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி இருக்கான். சிவந்த தலைமுடி, பற்கள்லாம் நீண்டு போயிருக்கு, கால் போல பாதங்கள் நீண்டு போயிருக்கு, கண்ணெல்லாம் குழி உளுந்து போயிருக்கு, வயிறு குழி உளுந்து போயிருக்கு, மார்பகங்கள்லாம் ஒட்டி போயிருக்கு. அப்படி ஒரு பேயுருவம் அவங்களுக்கு கிடைக்குது. இவ்வாறாக அம்மையார் பேயுரு கொண்டு இறைவனை காண கைலாயம் போகிறாங்க. கைலாயம் இறைவன் உரையும் புனிதமான இடம்னால என்ன பண்ணுறாங்க, அங்கே கால் ஊனாம கையாலேயே தலைகளாக இருக்கக்கூடிய நிலையில் கையாலேயே போகிறாங்க. கையிலையில் இறைவனோடு இடம் கொண்டு அமர்ந்த பார்வதி தேவி தலையால் நடந்து வரும் அம்மையை கண்டு இவர் யாரென கேட்க, சிவருமான் நம்மை பேணும் அம்மைகான் என கூறி அம்மையே வருக என அழைக்கிறாங்க. இப்போ காரைக்காலமற்ற வேண்டுவன கீழென கேட்கிறாங்க. அதற்கு அம்மையார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா, உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி இறைவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என வரமாக கேட்குறாங்க. அவ்வாறே சிவருமான் கருணை பண்ணி திருவாலங்காட்டிற்கு வர வச்சு இறைவன் திருப்பாதத்துக்கு கீழே இருக்கும்படி அருள் பண்ணுறார், கருணை பண்ணுறார். இந்த காரைக்காலமையோட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானாலே அம்மை என்று அழைக்கப்பட்டவர், இறைவன் நடனமாடும் போது கீழே அமர்ந்து இசைத்தபடி இருக்கக்கூடியவர். இந்த காரைக்காலில் தனி கோயில் உள்ளது. 63 நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்தினை கொண்டவர். மற்ற நாயன்மார்களாக நின்றபடியே பிரகாரத்தில் இருப்பாங்க. அந்தாதி மாலை என்ற சிற்றிலக்கிய வகையை தொடங்கி வைத்தவர். திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் தங்கிமையால் ஞானசம்பந்தம் அந்த தளத்தில் கால் வதிக்கவே பயப்படுறார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர். இன்னும் இந்த அம்மையாரோட சிறப்பு உலகுக்கு தெரிய, காரைக்காலில் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் பௌர்ணமி நாளில் மாங்கனி திருவிழா நடக்கும் சோமநாத கோயிலில். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர் காரைக்கால் அம்மையார். இந்த மாங்கனி திருவிழாவின் போது பார்த்தீங்கன்னா சுவாமி தேர் வீதி உலா வருவார். இப்போ பக்தர்கள்லாம் எதிர்கொண்டு தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக பூக்களுக்கு பதிலாக மாம்பழங்களை இறைப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க விழா. அன்னைக்கு முழுவதுமாக பார்த்தீங்கன்னா தெருக்கள் முழுவதுமாக மாம்பழங்களாகவே இருக்கும். பிள்ளை வர வேண்டி, திருமண தடங்கள் நீங்க வேண்டி நேர்த்தி கடன் பண்ணிப்பாங்க. ரொம்ப காலம் பிள்ளையே இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாங்கனிகளை சாப்பிட்டா பிள்ளை பேர் கிடைக்கும். திருமணமே ஆகாதவங்க வேண்டுதல் வச்சு நம்ம மாங்கனியை இறைச்சி காரைக்காலமர திருவடிகளையும் நம்ம பற்றி, என்னுடைய திருவடிகளையும் நம்ம பற்றி நம்ம வணங்கினோம்னா சிவருமான் அடியார் உள்ளத்தில் ஒடுங்குறவர். அடியாரை வணங்கிட்டு நம்ம ஆண்டவனை வணங்கினா சீக்கிரம் நமக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் திருவிழா குடும்பத்தோடு போய் தரிசிக்க வேண்டிய ஆலயம். இந்த அம்மையார் பாடிய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாடிய பதிக முறையை முதலாக பாடப்பெற்றது. அதனால தான் இதுக்கு மூத்த திருப்பதிகம்னு பேர். இறைவனை பதிக முறையில் பாடியமையால் திருப்பதிகம் என்று அழைக்கப்படுது. திருவாலங்காட்டில் இறைவன் ஆடியதை பாடியமையால் இவை அனைத்தும் சேர்ந்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகமாக அழைக்கப்படுது. இதை கொண்டு பின்னால் வந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார்லாம் பண்ணமைச்சு பாடினாங்க. உங்களுடைய பண்களையும் பழங்காலத்து பண்கள்லாம் எப்படி இருந்ததையும் குறிப்பிட்டிருப்பாங்க தன்னுடைய பாடல்களில். திருச்சிற்றம்பலம், தஞ்சையிலிருந்து வடிவேல்.